டெல்லி டு தமிழ்நாடு நீதிமன்ற கோர்ட்ஸ் கணக்கு முடிச்சிட்டார். இப்போ ஐயா தான் கணக்கு எடுப்பார், ஐயா தான் பிடிப்பார், ஐயா தான் உள்ள எங்கெங்கே அள்ளணுமோ அள்ளுவார். எல்லாம் கேட்டுக்கோ, கோர்ட்டில் நீ ஆடிக்கோ அப்படின்ட்டார், நீதிமன்ற கோர்ட்டில் நீ ஆடிக்கோ அப்படின்ட்டார். உனக்கு கணக்கு கொடுத்தாச்சு, கணக்கு முடிச்சிட்டாரு. கடவுள் தான் முடிக்கணும், உங்களுக்கு அப்பாற்பட்ட கடவுள் தான் முடிக்கணும். பாரத் மாதா பார்வதி. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி நான் கணக்கு கொடுக்கேன். நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு முடிச்சிட்டார், முடிஞ்சாச்சு. இப்போ ஆட்டாமுட்டிக்காக திரை லோகத்தில் விட்ட கணக்கில் எல்லா அரசியல்வாதி தூக்குவான், அள்ளுவான். பலாயிரம் கோடி உள்ளவனை தூக்குவான். எல்லாம் இப்போ அவனுக்கு தான் கணக்கு போடுவார். எல்லாம் தமிழ்நாட்டில் பூரா லேண்டு அடித்தவன், லேண்டு கூறாக போட்டவன், பத்திரப்பதிவில் எல்லாமே செக் பண்ணுவான். பத்திரப்பதிவில் செக் பண்ணையில் சிட்டி கிராமத்தில் எத்தனாயிரம் கோடி என்னென்ன வச்சுருக்கான், என்னென்ன மில்லு தொழிற்சாலை போட்டிருக்கான், கம்பெனி என்ன போட்டிருக்கான், இது பூரா ஒட்டை வலிச்சு அள்ளிடுவான். அதுக்கு தான் இப்போ கடைசி இட அளப்புத்துறை, இட தாசில்தார், விஓ, கலெக்டர் எல்லாம் அவனுக்கும் எலுமிச்சம்பழம் கனியை வீசி எறிதார். கைலாசத்தில் ஏற்றிருக்காருல, இந்த கணக்கில் தான் பார்த்து பிடிப்பான். கைலாசத்தில் என்னென்ன ஏற்றிருக்காரோ அந்த கணக்கு வழியாக பார்த்து எல்லாம் இராணுவ முப்பட வானரப்பட எல்லாமே அள்ளி உள்ளே கொண்டு போய் எங்கே அந்த டைம் தான் செயலரை போடுவார். அந்த டைம் அள்ளையில் செயலரை போடுவார். அந்த செயலரை டக்கு 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 டக்குன்னு ரெடி பண்ணிடுவான். முதல் 1ஆம் நம்பர் சதுரகிரி டு திருவலங்காப்பாறை, இதான் 1ஆம் நம்பர் செயலரை. புரியுதா? வேலி அடிச்சிருவான். வேலி அடித்து என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் அடிப்பான். பூமியை பாலாக்காட நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டார். பூமியை கூறு அடிக்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ராஸ்கல் பிச்சு ரவரவே எடுத்து போடுவேன். முக்கால் சத்தியம் சொல்லிட்டார். கணக்கே விட்டுட்டார். கணக்கு இராணுவ முப்பட வீரர்களுக்கு கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் கவனமாக காட்டுக்கோ, கவனமாக பார்த்துக்கோ. அட்டாமுட்டிக்க இதுதான் எடுப்பான். கணக்கு திரை லோகத்தில் விட்ட கணக்கு தான் எடுப்பான். நீதிமன்ற கோர்ட்டு நீ வச்ச நீதிமன்ற கோர்ட்டில் எடுக்க மாட்டான். அவனுக்கு குறி ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள சட்டப்படியாக எடுக்கிற கணக்கு உங்கள் கோர்ட்டு கையில் வந்துடும். கைக்கு வந்துடும். ஆன்லைனில் அனுப்பி ஆன்லைனில் ஏற்றிடுவான், பட்டியலில் போடுவான். அது வழக்கறிஞர் நீ நல்லா புரிஞ்சுக்கோ. தப்பு செய்யாத, தப்பு செஞ்சேன்னா உன்னையும் சேர்த்தே தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவான். அதையும் பார்த்துக்கோ. கடைசி சத்தியவாதி கணக்கு போடுதாரு. இப்போ ஒன்று அழிக்கவா இல்லை இவனுக்கு தண்டனை கொடுக்கவா, இந்த 2 கணக்கு பார்க்கார். அழிச்சா மொத்தத்தில் அடுத்து உற்பத்தி ஆகிக்கலாம் அப்படின்ட்டார். புரியுதா? இப்போ தண்டனை கொடுத்தா இப்போ இருக்கிறபடி விவசாயத்தை அழிக்காமல் போவான் அப்படிங்கிற கணக்கு பார்க்கார். 2 கணக்கு பார்க்கார். நல்லா புரிஞ்சுக்கோ. நீதிமன்ற கோர்ட்டில் இன்னும் விளையாடாத, விளையாட்டுக்கு ஆடாத நீதிமன்ற கோர்ட்டு டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. புரியுதா? கடவுளை மிஞ்சி நீ நடத்த முடியுங்கிற கணக்கு இப்போ தான் எடுப்பார். இப்போ தான் அலற விடுவார். இப்போ எல்லாம் அவரே லிங்கத்தில் அமர்ந்து உலக நாடு நடத்திக்கிட்டு இருக்காரு. டெல்லி டு தமிழ்நாடு நடத்தி கொண்டே இருக்கார். தமிழ்நாடு தான் மெயின் சுவிட்சு அப்படின்ட்டார். அதனால் எல்லாம் ஆன்லைனில் அனுப்பி ஏற்றிடுவான். அந்த டைம் கொடுக்குற டைம் கொடுப்பார். இப்போ கணக்கு விட்டுக்கிட்டே இருப்பார். சட அவன் உட்கார்ந்த இடத்துல திரை லோகத்தில் என்னென்ன சேட்டை பண்ணுதான அரசியல்வாதி, கவர்மெண்ட் வேளாக்கிறவன், எல்லா இடத்துக்கு சம்மந்தப்பட்ட பத்திரப்பதிவுலேருந்து எதை கேட்ச் பண்ணணுமோ முதல்ல அதே கேட்ச் பண்ணுவான். முதல் கணக்கு போட்டார். பத்திரப்பதிவு வெளியில் வென்று பத்திரம் விற்கிறவன் எல்லாம் முதல் கேட்சி இதான். பத்திரப்பதிவை கேட்ச் பண்ணிடுவான். கணக்கு இன்னைக்கு திங்கக்கிழமை போட்டார். முதல் கேட்சி இதான். முதல் கேட்சி பண்ணவொடனே ஆன்லைனில் பூரா அவனே கம்ப்யூட்டர் பெட்டியை தூக்கி ஐயாவுக்கு முன்னாடி தான் வந்து பார்ப்பான். எல்லா பெட்டியும் ஐயாவுக்கு முன்னாடி நீதிமன்றம் கோர்ட் கைலாசத்தில் முன்னாடி வெட்ட வெளிச்சத்தில் உட்காந்து போட்டு பார்ப்பான். வெட்ட வெளிச்சத்தில் போட்டு பார்க்கல தமிழ்நாடு முழுவதும் உள்ளே மாட்டுவான். அப்போ தான் அவர் கணக்கு கொடுப்பார். இந்த மாநிலம், இந்த இடம், இந்த அரசியல்வாதி, இவனை பூரா ஆன்லைனில் போட்டு கணக்கை ஏற்றி நீதிமன்ற கையில் கொடுத்துட்டு தூக்குடா அப்படிம்பாரு. முக்கால் சத்தியம். புரோக்கர்லேருந்து பூரா ஆடுதவன் பாடுதவனை பூரா தூக்குடா போடா விறுவிறுன்னு அப்படிம்பார். கைலாசத்தில் நீதிமன்ற கோர்ட்டில் இருந்தால் கணக்கு கொடுப்பார். இதாண்டா கணக்கு. முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கோ. நீதிமன்றத்தில் நீதி இல்லை, நியாயம் இல்லை, அநியாயப்பட்டு நடத்தக்கூடாது. சட்டத்தில் ஓட்டை இருக்குன்னு கண்டுபிடிச்சி அடிக்கிறதுக்குன்னு கிடையாது. இது 2 பாயிண்டில் இராணுவ முப்பட வீரர்கள் அடிக்கிற அடியில் கக்க விடுவார். ஆணும் பெண்ணும் 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் தொழில்களில் எல்லா கடையுமே பூட்டிடுவான். அவனே பூட்டி சாவிய எங்கே கொடுக்கணுமா நீதிமன்ற கோர்ட்டு, நீதிமான், நீதித்துறை, நீதிபதி சர்ச்சி, நீதி அரசர் கையில் ஒப்படைப்பான். முக்கால் சத்தியம் பூட்டுறது கணக்கு இராணுவ முப்பட வீரர் தான் பூட்டுவான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. இவரும் பூட்டுவார். மழை, காற்று, புயல், நிலநடுக்கத்தில் ஆட்டுவார். அந்த டைம் தான் பூட்டிகிட்டே வருவான். நிலநடுக்கத்தில் உள்ளே விடுவார். அப்போ தான் திங்கித உணவு இல்லாமல் தவிக்க விடுவார். சிட்டி கிராமத்தில் பூரா சாதி வித்தியாசமாக ரேடியோ போட்டு கொட்டு மேலே அடிப்பான். அதுவும் தமிழ்நாடு முழுவதும் தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவான். அந்தந்த சிட்டி கிராமத்தில் உள்ள இப்போ கணக்கு விட்டானே ஓஹோ ஆஹோ ஆடுதான்ல, இந்த கணக்கில் பிடிச்சி தூக்கு உள்ளே கொண்டு போவான். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கடா. சாதி வாசிக்கிறக்காடா ரேடியோ போட்டு கொட்டு மேலே அடிச்சுக்கிட்டீங்க அப்படிங்காரு.
தமிழ்நாடு முழுவதும் வாசிக்கான். கைலாசத்திலே வாசிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டே இருக்காரு. பொர்ரா அப்படின்ட்டு இருக்காரு. முக்கால் சத்தியம் பொர்ரா விஷ்ணு பிரமா அவங்ககிட்ட 2 பேர்கிட்ட சொல்ல பொர்ரா உட்காந்து காலையில் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். ரேடியோ போட்டு ஜாதியை வாசிக்கானாங்க. நான் படைக்கிறது ஒரே உயிர்ன்ட்டார். முக்கால் சத்தியம். ஆடு மாடு கோழி பறவைகள்